உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மீனம் ராசியின் ஆவணி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். ஜென்ம ராசியில் ராகுவும், மூன்றாம் இடமான திருதிய ஸ்தானத்தில் குருவும், சப்தமஸ்தானத்தில் கேதுவும் இம்மாதத்தில் அமர்ந்துள்ளார்கள். சனி பகவானும் விரயஸ்தானத்தில் வக்கரகதியில் வலம் வருகிறார். வீண் கவலைகளும், குடும்பத்தில் ஒற்றுமையின்மையும், முயற்சிகளில் ஏற்படும் தடங்கல்களும் மனதில் விரக்தியை ஏற்படுத்தும். பணம் விரயமாகும். சிறு விஷயங்களுக்கு கூட அதிகமாக பாடுபட வேண்டியிருக்கும். தேவையில்லாமல் வெளியில் அலைவதை குறைத்துக் கொள்ள வேண்டும். அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவரை நாட வேண்டிய கட்டாயம் ஏற்படும். நெருங்கிய உறவினர்களுடன் ஒற்றுமை குறையும். மன நிம்மதியும் பாதிக்கப்படும். உத்தியோகம். உத்தியோகத்துக்கு அதிபதியான சனி பகவான் வக்கரகதியில் செல்வதாலும், 7.5 சனி காலம் நடைபெறுவதாலும் வேலை பார்க்கும் இடத்தில் பணிகளில் கவனமாக இருத்தல் அவசியம். உயர் அதிகாரிகளுடன் பழகுவதில் அளவோடு இருத்தல் வேண்டும். சக ஊழியர்களுடன் உங்கள் சொந்த பிரச்சனைகளையோ அல்லது உயர் அதிகாரிகளை பற்றியோ பேசாமல் இருத்தல் மிகவும் அவசியம். தொழில் வியாபாரம். சந்தையில் கடும் போட்டிகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் ஆதரவும் குறையும். உற்பத்திக்கு அத்தியாவசியமான மூலப்பொருட்களின் விலை திடீரென்று உயர்வதால் விற்பனை விலையை நிர்ணயிப்பதில் பிரச்சனைகள் உண்டாகும். சந்தை நிலவரம் திடீரென்று மாறுவதால் உங்கள் பொருள்களின் விலைகளை முன்கூட்டியே நிர்ணயிப்பதில் சிரமங்கள் ஏற்படும். புதிய கிளைகள் திறப்பதை தற்போதைக்கு ஒத்தி போட வேண்டும். ஏற்றுமதி துறையினர் முன்பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவதை தவிர்த்தல் வேண்டும். இல்லாவிடில் பணத்தை இழக்க வேண்டி வரும். கலைத்துறையினர் குறைந்த வருமானத்தில் குடும்பத்தை நிர்வகிக்க வேண்டிய மாதம் இந்த ஆவணி மாதம். இதற்கு காரணம் வருமானம் குறைவதேயாகும். வாய்ப்புகளும் ஓரளவுதான் எதிர்பார்க்க இயலும். கிடைக்கும் வாய்ப்புகளிலும் சற்று குறைவான வருமானமே கிடைக்கும். கூடிய வரையில் கடன் வாங்காமல் சமாளிக்க முயற்சிக்க வேண்டும். அரசியல் துறையினர் கிரகநிலைகள் அனுகூலமாக இல்லை. நீங்கள் சேர்ந்துள்ள கட்சியின் நிலையும் திருப்திகரமாக இல்லை. மக்களிடையே செல்வாக்கு குறையும். கட்சி பணிகளில் தீவிரமாக ஈடுபடாமல் ஒதுங்கியிருங்கள். மாணவ மாணவியர் கல்வி சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களுமே ஆதரவாக இல்லை. தேர்வு சமயங்களில் படித்தவை நினைவில் இருக்காது. குடும்ப நிலையும் உங்கள் மன நிம்மதியை பாதிக்கும். எக்காரணத்தை கொண்டும் பிற மாணவர்களுடன் நெருங்கி பழகுவது, இரவில் தனியே வெளியே செல்வது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும். விவசாயத்துறையினர் பூமிக்காரரான செவ்வாய் மட்டும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும். அடிப்படை வசதிகளுக்கு குறைவிருக்காது. கால்நடைகளின் பராமரிப்பில் பணம் விரயமானாலும் அவை அபிவிருத்தி அடையும். பெண்மணிகள் நீங்கள் அனைத்து விஷயங்களிலுமே கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. 7.5 சனி காலம் தற்போது நடைபெறுகிறது. மற்ற கிரகங்களினாலும் அதிக நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. சப்தமஸ்தானத்தில் கேது நிலை கொண்டிருப்பதால் கணவருடன் அடிக்கடி அபிப்பிராய பேதம் ஏற்பட்டு அந்யோன்யம் பாதிக்கப்படும். இது குடும்ப நலனுக்கு ஏற்றது அல்ல. பரிகாரம். தினமும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் கிழக்கு நோக்கி அமர்ந்து கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்வது சிறந்த பரிகாரமாகும். சந்திராஷ்ட தினங்கள் ஆவணி 21 இரவு முதல் 24 காலை வரை. நன்றி.